ஐ எம் காவேரி. நான் ஜாயின் பண்ணது ஒரு 2.5 மந்த் இருக்கும். ஒரு 39 கிளாஸ் தான் முடிச்சிருக்கேன் நான். என்னோடய டைலரிங் கிளாஸ் பற்றி அதுக்கு முன்னாடிலாம் எங்கள் அம்மா துணி தைப்பாங்க நல்லா. அவங்கள பார்த்துட்டு சும்மா கற்றுக்கினது தான். அப்புறம் நானும் மிஷின் வாங்கலான்னு ஆசைப்பட்டு வாங்கினேன். துணியெல்லாம் ஓரலாக அடிப்பேன். ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் வச்சு தான் கட் பண்ணி தைப்பேன். அப்பயும் மெஷர்மெண்ட் சரியாக வராமல் இருக்கும். அதனால் கிளாஸ் எதனா பார்த்து கற்றுக்கலான்னு சொல்லிட்டு வெளிலேயும் போக முடியாமல் பார்க்கலான்னு பார்த்தேன். அப்போ தான் உங்கள் கிளாஸ் பார்த்தேன். உங்கள் லோகோவை பார்த்த உடனே எனக்கும் மெஷர்மெண்ட்டு வச்சு தான் சொல்லி தருவாங்கன்ற மாரி தோணுச்சு. நான் நினச்ச மாரியே ஜாயின் பண்ணது உங்கள் கிளாஸில். நல்லா தான் சொல்லி தரீங்க. ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு சின்ன விஷயத்தையும் நீங்கள் எங்களுக்கு புரிய வைக்கிற மாரி சொல்லி தரீங்க. நாங்களும் ஈஸியாக கற்றுக்கிற மாரி பொறுமையாகவும் சொல்லி தரீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே சொல்லி தரீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ப்ளீட்டிங் வைக்கிறது ப்ளவுஸ்லேயே நான் உங்கள் வீடியோ பார்த்துருக்கேன். நல்லாயிருக்கு. அதை வச்சு நானும் இப்போ மெஷர்மெண்ட் வச்சு தைக்கிறேன். நல்லாவே வருது. ப்ளீட்டிங் வச்சு நீங்கள் ப்ளீட்டிங்லாம் கற்றுக் கொடுத்துட்ட பிறகு நானும் நிறையா ப்ளீட்டிங் வச்சு தைக்க ஆரம்பித்ததுலேருந்து பர்ஃபெக்டாகவே வருது. அதுக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் மேலே கீழே ஒரு மாதிரி வரும். இப்போ உங்கள் கிளாஸ் பார்த்ததுலேருந்து நல்லாவே வருது. டெய்லியும் உங்களை பற்றி தான் எங்கள் அம்மாட்ட சொல்லின்னு இருப்பேன். நீங்கள் டைலரிங் மட்டும் சொல்லித்தரலாமா? அவங்க மற்ற எல்லாமே சொல்லித்தராங்க. நம்ம ஒரு டிசைனராக ஆகிற அளவுக்கே சொல்லித்தராங்கன்னு டெய்லியும் எங்கள் மம்மிக்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன் நான். நீங்கள் செம்மையாகவே சொல்லித்தரீங்க. டெய்லியுமே எங்கள் அம்மாட்ட சொல்லின்னு தான் இருப்பேன். தேங்க்யூ மேம். நீங்கள் கிடைச்சதே எனக்கு பெரிய சான்ஸாக இருக்குது. நான் எப்படியும் டிசைனராக ஆகிறதுக்கு ஒரு ஷாப்பே வைக்க ஐடியாவில் இருக்கேன். ஃபுல்லாக தேங்க்யூ மேம்.